இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தை, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, தமிழ் பெருங்கடல் பேரின மக்கள் கூடிய கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா முதலமைச்சராக தகுதி இல்லை? இல்லை. கருணாநிதி மகனே இருக்கட்டும். ஆனால் துணை முதல்வராக கூடவா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தனுக்கும் வாய்ப்பில்லை? இத்தனை பெரிய கூட்டத்தில், இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறாரா? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர். நீங்கள்லாம் என்ன அமைச்சர்? மங்கினி அமைச்சர்களா? என்ன அமைச்சர்கள்? இந்த நாட்டில் தாண்டா சாராயம் விற்கிற அமைச்சரை கொடுத்ததற்கு சாதி பெருமைப்படுவது இந்த நாட்டில் தாண்டா. எங்க சாதிக்கு அமைச்சர் என்ன அமைச்சர்? சாராயம் விற்று சாகடிக்கிற அமைச்சர். இது ஒரு கூட்டம், இது ஒரு கொடுமை. ஆனால் பெருமை பேசிட்டு அலையிறது. நீ சாதி பெருமை மத பெருமை பேசியே செத்து போனேன். உன்னை புதைக்கவாது சுடுகாடு வச்சிருக்கியா? இப்போ அதையும் தனியாருக்கு கொடுக்க போகிறேன். இப்போ பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கேட்பேன், நீ அல்லாடுவேன். நீ காசு கொடுத்தா தான் புதைக்க விடுவான். தம்பி சிரிக்காத, அதுக்கு நான் தான் சண்டை போடணும். உன் பணத்தை புதைக்க விடுறா, சுடுகாட்டையாவது விடுறான்னு நான் தான் சண்டை போடணும். நீ என்ன பண்ணுவ? ஓட்டை அவனுக்கு போட்டு ரோட்டில் எண்ணெய் போட்டுருவேன். நான் நெஞ்சு வெடிக்க வேர்க்க ஐயோ அப்படின்னு நான் உனக்கு சத்து கத்திக்கிட்டு கிடப்பேன். 1 வருஷம் 2 வருஷம் கத்தல, 15 ஆண்டுகளாக கத்திக்கிட்டு இருக்கேன். காதில் சேரல, இப்ப கொஞ்சம் சேருது. எங்க சேருது? இந்த பாரு பிதிங்கி நிக்கிறான் பாரு, இவன் காதில் விழுகுது. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது 26ல். இப்போ 25 வரப்போகுது. இன்னைக்கு அறிவிப்பு என்ன தெரியுமில்ல? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவாவேலு அறிவிக்கிறாங்க, 25ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே குடும்பத்தை வைத்திருக்கிற எல்லோருக்கும் 1000. எப்படி வந்துருச்சு? ஏன் பயம்? தோல்வி பயம். நல்லாட்சி நாயகர்களினுடைய செயல் திட்டம் என்னது? இவன் நம்மளை தோக்கடிச்சு போடுவான். ஏன்னா ₹1 காசு கொடுக்காம 36 லட்சம் ஓட்டு இந்திய நாடாளுமன்றத்தை இந்தியாவை யாராலும் வாங்கிட்டான். இந்த நாட்டில் இருக்கிறது பூரா அவன் சித்தப்ப மக்க பெரியப்ப மக்க மாமச்சான் ஆத்தா பெரியத்தா சின்னத்தா போட்டுருவான். போட்டான்னா 36 66 66 1,26,00,000 ஆச்சுன்னா நாடு அவன்கிட்ட போயிடும், தொலைச்சிருவான். ஒரு ஊழல் வாங்கினேன், லஞ்சம் வாங்கினேன், மலையை திருனேன், மண்ணாளுனேன், குவாரி வச்சேன், கிவாரி வச்சேன், அவன்லாம் எங்கே இருக்கான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பயத்தில் இப்ப என்ன வருது? இவ்வளவு காலமா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, மருத்துவருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, போக்குவரத்து தொழிலாளருக்கு பிடித்த பணத்தை கொடுக்க காசு இல்ல, பழைய ஓய்வூதியத்தை அப்படியே கொடுக்குறேன்னு சொன்ன நீங்க இப்ப கொடுக்க காசு இல்ல, எதுக்குமே காசு கிடையாது. இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை எடுத்த காசு கிடையாது, சாலையை சரியா போட காசு கிடையாது, எதுக்குமே காசு கிடையாது. ஆனால் தேர்தல் வரும்போது இப்ப குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுக்க காசு இருக்கு. எங்கிருந்து வருது? இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மகள் உள்ளத்தில் இருந்தும் எழுந்தால் தமிழ் தேசிய இனம் எழும், தமிழ் இனம் ஆளும், மீளும், வாழும் என்பதை இனமான தமிழ் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப முதன்மையானது. எல்லாருக்கும் உண்டானது கிடைச்சிருச்சுன்னா எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை வருது? எதுக்கு வருது? தேவர் நான் எனக்குள்ளது கிடைச்சிருச்சு, தேவேந்தர் அவருக்குள்ளது கிடைச்சிருச்சு, ஒரு மோதலும் இருக்காது. ஏன்? நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரே மழையில் நனைகிறோம், ஒரே காற்றை சுவாசிக்கிறோம், ஒரே நிலம், ஒரு வரப்பு. இது தேவேந்தரர் நிலம், இது தேவர் நிலம். இதில் வர்ற நெல்லை தான் நாங்கள் சாப்பிட்றோம். இதில் காய்கறி கடையில் போய் தக்காளி வாங்கும்போது இது யார் நிலத்தில் விளைஞ்சதுன்னு நீங்கள் கேட்குறியா? கசாப்பு கடையில் ஆடை வெட்டி கறி 1 கிலோ கறின்னு கேட்குறியா? எங்கே ஆடு வாங்கினான்னு கேட்குறியா? இஸ்லாமியர் ஆடு இந்து சாப்பிட மாட்டேங்கிறியா? இந்து ஆடு இஸ்லாமியர் சாப்பிட மாட்டேங்கிறியா? இது தேவர் ஆடு தேவேந்திரர் சாப்பிட மாட்டாரா? இல்லை தேவேந்திரர் ஆடை தேவர் சாப்பிட மாட்டாரா? படையாச்சி ஆடை பறையர் சாப்பிட மாட்டாரா? இல்லை பறையர் ஆட்டை படையார் சாப்பிட மாட்டாரா? விபத்து மருத்துவமனையில் உன்னை சாட்டான் ஆயிடுச்சு. மருத்துவமனையில் சாட்டான். ஐயா டாக்டர் ஐயா நான் நாடார் ரத்தமாக பார்த்து ஏற்றுங்க ஐயா சொல்லுவியார் சாமி சொல்லியா சாமி? ஐயா நீ சொல்லுவியா? ஐயா நான் உடையார் ரத்தத்தை உடையாருக்கு ஏற்றுங்கன்னா நீ பாடையில் ஏறி படையான்னு போயிடுவான். பார்த்தியா? ஐயா சரியா? ஐயா அங்கே சாம கிடப்பா, நீ எதையாவது பேசுவாயின்னு வாயில் ஒரு மாஸ்க் வச்சு மூடி வச்சிருப்பான். அங்கே போகிறவன் ரத்தம் கத்துவான். ஏன்? சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வரி கிடையாது. காலங்காலமாக ஒடுக்கி ஓரங்கட்டப்பட்ட மக்கள், தங்கள் உரிமையை கேட்பதற்கு குரலற்று அரசியல் அதிகாரமற்று இருக்கிற மக்கள்,
வழியே இல்லாமல் நாம் எல்லாம் சாதி அமைப்புகளாக ஒன்று திரண்டால் தான் நமக்கான உரிமையை பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் இத்தனை சாதி அமைப்புகள் சங்கங்கள் உருவாகிவிட்டது. எனக்கு உண்டானது கிடைத்து விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்து விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்து விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்து விட்டால் இங்கே எவருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள். எல்லாரும் தமிழ் சமூக சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்புமிக்க தாய்மார்களே, என் உடன் பிறந்தார்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன். இந்த கூட்டத்தில் சாதியை மறந்து மதங்களை மறந்து நாங்கள் தமிழ்தாயின் பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்று நீங்கள் அமர்ந்திருப்பது போல ஒரு சமதர்ம சமூகம் உருவாகும். இந்த கூட்டம் போல மொத்த நாடும் மாறும். இது சத்தியம். இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். நாங்கள் உணராதவர்கள் அறியாதவர்கள் அல்ல. நான் தேவர், அருகில் இருக்கிற தேவேந்திரர் சுவாசித்து விடுகிற காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நாடார், அருகில் இருக்கிற கோணார் சுவாசித்து விடுகிற காற்றை, அவன் மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கவுண்டர், அருகில் இருக்கிற பறையர் விடுகிற மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இதை உணராத அறிவிலிகள் அல்ல அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளணும். என் அருமை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ எண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ யாரு? கருணாநிதி தான் இடஒதுக்கீடு கொடுத்தார். கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள், காலங்காலமாக அவர்கள் இருக்கிற இடம் என்னை பெற்ற என் தாய் தந்தையர் என் உடன் பிறந்தார்கள் கொடுத்த இடம் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். எல்லாரும் ஒரு லட்டை உருட்டி ஆளாளுக்கு ஒரு லட்டை எடுத்துகிட்டு போயிட்டியே. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஆனால் நாங்கள் பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்ட ஒரு இனத்தின் மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மக்கள். அதனால் எங்களை இழிச்சவாப்பைய கேனப்பைய ஈனப்பையன் நினச்சிக்கிட்டு அவன் லட்டை அவன் வீட்டில் பத்திரமா வச்சுட்டு லட்டை எல்லாரும் நொறுக்கி திங்கலாம்னா நான் பிச்சு எடுத்துருந்துச்சுன்னு பார்த்துக்க. அது வேற, அதெல்லாம் வேற, அதெல்லாம் என் முன்னோர்கள் செஞ்சிருக்கலாம். அந்த பேரன்பும் பெருந்தன்மையும் எங்களுக்கு இருக்கு. ஆனால் ஏமாந்து போகிறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை எங்களுக்கு சொன்னது. நாங்கள் வயிறு பசிச்சிருக்கோம், விடுறதா இல்லை. நீ மரியாதையாக தந்துடணும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று சொல்வது தமிழ் தேசியம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுப்பது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? புரியுதா? ஏன் எடுக்காது? எடுத்தால் அந்த கட்டுச்சோறு, ஊசின கட்டுச்சோறு வெளியில் வந்துடும். அது எப்படி தெரிஞ்சிடும்? தமிழ் சமூக மக்களினுடைய உரிமையை எவ்வளவு காலம் அவர்கள் ஏப்பம் விட்டிருக்கிறார்கள், திண்டு ஆட்டையை போட்டிருக்கார்கள் என்று தெரிஞ்சிடும். எடுக்க மாட்டார்கள். கேட்டால் அது மத்திய அரசு எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி. இவர்கள்தான் மாநில உரிமை பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள். இவர்கள்தான் சாதிவாரி எடுக்க சொல்ல, அது மத்திய அரசு எடுக்கணும் தள்ளி விட்டுருவான், சாட்டி விட்டுருவான். இப்போ நம்ம ஐயாட்ட கேளுங்களேன், ஐயா ஸ்டாலின்ட்ட, ஐயா உதயநிதி ஐயாட்ட கேளுங்களேன், மத்திய அரசு தான் எடுக்கணும். நிதிஷ்குமார் எடுத்தார, அது செல்லலை. ஏன்னா நீதிமன்றம் தடுக்குது. ஏன் தடுக்குதுன்னா அவன் 50 விழுக்காடு தான் வரையறை கொடுத்துருக்கான் மார்ஜின். இவர் 55 கொடுத்துட்டாரு, எடுத்துட்டார், அது கொடுத்துட்டாரு. நமக்கு அப்படி இல்லை. ஏனென்றால் இங்கே ஒரு படம் வச்சு பூ போட்டேன் பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இவர்தான் இடப்பங்கீட்டின் நாயகன். இவன்தான். பெரியார் மாதிரி இருப்பார். இவர் பெரியார் இல்லை, இவர் தமிழ் இனத்தின் பெரியார். இவர் உண்மையிலேயே நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்கிற பெருந்தகை. அந்த ஒற்றை மகனின் போராட்டம், புரட்சிகர போராட்டம், உழைப்பின் பயன்தான் நாம் எல்லோரும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடப்பகிர்வு பங்கீடு என்பதை தமிழ் மக்கள் மறக்கக்கூடாது. விளங்குதா? இந்த மகன் போராடி மண்டல் கமிஷன், எல்லாரும் படிப்பீங்க, அந்த மண்டல் குழு, அவர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்க வைத்தவனே நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் தான்.
அன்றைக்கு அவர் போராடிய போராட்டத்தின் விளைவாக 69 விழுக்காடு பெற்று அதை ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி பாதுகாப்பை உருவாக்கியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 69 விழுக்காட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. அதில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. இது ஆட்சியாளர்களுக்கு நல்லா தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இவர்கள் ஏன் இவ்வளவு ஆண்டுகளாக பெரியாரை பேசி, அண்ணாவை பேசி, சமூக நீதி பேசிய இந்த பெருமக்கள் இவ்வளவு காலமாக சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரே ஒரு கேள்வி என் உடன் பிறந்தார்களுக்கு முன்பு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்வி. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யார்? எந்த அரசு? மாநில அரசு. மாநில அரசு. இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? மாநில அரசு. 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? மாநில அரசு. 10.5 விழுக்காடு 3 விழுக்காடு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இடப்பங்கீடு கொடுக்கிற உரிமையும் அதிகாரம் இருக்கிற நீ சாதிவாரி கணக்கு எடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்லையா? இதுக்கு பதில் இருக்கா? கொடுக்கிற அதிகாரம் இருக்கு, அதை எண்ணி கொடுக்கிற அதிகாரம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னா இதை யாராவது அறிவார்ந்த ஒரு மகன் மகள் ஏற்பாளா? எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. இந்த கேள்வியை நீ எழுப்பினா பதில் யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. இது எப்படிப்பட்ட கொடுமை பார்த்துக்க, எப்படிப்பட்ட நிலைமை பார்த்துக்க. எல்லாம் பேசுறது. ஐயோ நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு கடைசியாக அவன் யாருனே தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தாச்சு. அவன்கிட்ட போய் நம்ம பெரிய கூட்டம்ங்க, நம்ம சாதி தான் அதிகமாக 2 கோடி இருக்கோம், அதனால் நமக்கு 20 சீட் கொடுத்துருங்க. கொடுமை.